வேண்டுமா? எழுதி வைத்தார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அங்கே சிரிப்பவர் யார் அனுபவர் யார் தெரியும். இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் இந்த மோகனபுரி நாட்டை ஆளக்கூடிய மோகன் இப்பொழுது என் தாய்மாமன் மகள் இந்த நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டும். வருகிறேன். கண்ணை முத்தாழி அவர்கள் நாட்டை அடையும் பொழுது யாரோ இருவர்கள் அழுது கொண்டே போகிறீர்களே, யாராக இருக்கும்? மாமா மாமா, என்ன தெரியவில்லை? யார் நீ? நான் தான் உங்கள் அத்தை மகன் மோகன். மோகனபுரி நாடு? மோகனபுரி நாடு. அத்தை மகனா? ஆமாம் மோகன். மாமா ஆமாம், நாட்டில் இருக்க வேண்டிய நீங்கள் காட்டில் என்ன செய்கிறீர்கள்? ஒரு பெண்ணினால் ஏற்பட்ட நிலைமை. அப்படியா? அதனால தான் நாங்கள் இந்த கதிக்கு ஆளாகி இருக்கின்றோம். சரி, அது போகட்டும். என் தங்கை முத்தழகி பார்க்க வேண்டும். ஆமாம், இவளா தங்கச்சி? முத்தழகியா இது? ஆமா, முத்தழகி. உன்னை பார்த்து எவ்வளவு நாட்களாக இருக்கின்றது. சிறு வயதிலே ஆடை இல்லாமல் பார்த்து வீதியில் விளையாடும் பொழுது இப்பொழுது யாரு அது
நாட்டை ஏனென்றால் எனது தாய் தந்தை உனது தாய் தந்தை அப்பொழுதே முடிவெடுத்தார்கள். உண்மைதான். உனக்கு என்ற முத்தழகிக்கு என்று நீ என்று அதனால் உங்கள் இருவருக்கும் திருமணம். ஆமா. ஆகட்டும், புறப்படுங்கள். மாப்பிள்ளை உசாருமா கண்ணி முத்தழகி, அத்தான் முத்தழகி எப்போது வருவீர் என்று எதிர்பார்த்தவண்ண காத்திருந்தீர் எங்கள் வாழ்க்கையிலே. அப்படியா? இப்பட்ட கொடுமையை சந்திக்கிறோம் என்று நினைத்தேன். அத்தான் கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா இல்லை கல்யாணம் பந்தலியாரும் தோரணமா இல்லை அச்சியரி நதிகள் கட்டும் மோகனமா கிளியேந்தும் காதல் நானா என் காதலி நானா பேசுவது கிளியா ஆனால் யாரோ ஒரு ஆடவன் கூட சென்று கொண்டிருக்கிறார்கள். யாராக இருக்கும்? கிளியேந்தும் காவலன் தானா கேள்வியா காதலி தானா பேசுவது கிளியா ஓஹோ உண்மையில் நான் எவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறேன். நினைவெடுத்து எவனை திருமணம் செய்திருக்கிறாயா? இவன் இருந்தால் நீ அழிக்க மாட்டாய். அப்படிதானே? இப்போது நான் என்ன செய்கிறேன் பார். ஐயா, என் தலையெழுத்து இப்படிதான் மாற வேண்டுமா அத்தான்? தலையெழுத்து இப்படிதான் மாற வேண்டுமா அத்தான்? ஆண்டவன் விதிப்படியே நீ மாண்டாயோ என் கனவா ஆண்டவன் விதிபடி நீ மாண்டனையோ என் கனவா ஆண்டவன் விதிப்படியே நீ மாண்டீரோ என் கனவா பெண்ணாய் பிறந்த பாவா நான் பெண்ணாய் பிறந்த பாவம் அந்த ஆண்டவன் விதிபடி நீ மாண்டனையோ என் கனவா இன்னும் காலம் சென்ற இன்னும் ஐயா ஏழுமலை ஐயா அவர்கள்
அவருடைய ஆன்மா சாந்தி அடைய, இன்னும் சாலோபம் சாரிபம் சாபீபம் சாயிற்றம் என்று சொல்லக்கூடிய 4ஆவது மோட்சம் சேர வேண்டும் என்று, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய, இன்னும் இந்த ஐயாவுடைய ஆன்மா சொர்க்கபதி அடைய மோட்ச காணிக்கையிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மோட்ச காணிக்கிட்டால் அவருடைய கடைசி அவருடைய ஆன்மா சொர்க்க பதவி அடையும் என்று இறைவனுடைய வாக்கு. உற்றார் உறவினர் அனைவரும் வந்தும் பங்காளி உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி இன்னும் அண்ணி மாமன் மாமா அக்கா தங்கைகள் அனைவரும் வந்து மோட்ச கணக்கிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நடத்த துவக்கின்றோம். நன்றி, வணக்கம். எப்படி சாமி வாழப்ப சாமி நான் தாலி அறுக்கணுமா எனக்கு மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேலே என் மாமனார் திண்ணையில எனக்கு ஆடி திருத்துங்கம்மா எனக்கு ஆடி திருத்துங்கம்மா எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வருஷ வரும் அண்ணன் கோடி முன்ன வரும் எனக்கு தையி கிருத்திங்கம்மா எனக்கு தையி கிருத்திங்கம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவற வருஷ வரும் என் தம்பி கொடி முன்ன வரும் எனக்கு வடக்கே வெகு தூரம்
எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வாழையிலே சாக வரும் என்னவா வென்று அழைப்பாரில்லை என்னவா வென்று அழைப்பாரில்லை எனக்கு வாழையிலே சாதவில்லை எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தையிலே தாங்க வரும் என்ன தேடி அழைப்பாரில்ல என்ன தேடி அழைப்பாரில்ல எனக்கு தையிலே சாதமில்லை நான் கட்டி தயிர் எடுத்து நான் கட்டி தயிர் எடுத்து பாவிட கை கொண்டு பந்தெடுத்து நான் சாஞ்சி களையும் போது நான் சாஞ்சி களையும் போது எனக்கு சங்கு சத்தம் கேட்டதம்மா இது யாரு வீட்டு சங்கு என்ன இது யாரு வீட்டு சங்கு என்ன என் தாய் வீட்டு சங்கு என்ன எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க எனக்கு அப்பா திடுக்கினுச்சு எனக்கு அப்பா திடுக்கினுச்சு யானை பலம் குத்திடுச்சு நான் பாராரு வந்தேனம்மா நான் பாராரு வந்தேனம்மா எனக்கு பாடி
எப்படி சாமி இருக்கணும்? நான் எப்படி சாமி வாழணும்? சாமி நான் முக்காடடி எழுமா நான் மூலகிலே அமரணுமா முக்காடு அழியணுமா நம் உலகிலே அமரணுமா முக்காடடி எழுமா நான் மூலகிலே அமரணுமா நான் பெண்ணாய் பிறந்த பாவம் ஆண்டவன் விரிவாடியோ நீ மாண்டடையோ எழுக்கடவா நாங்க பெண்ணா பிறந்து என்னப்பா பாவம் செய்தோம்? உங்களுடைய கஷ்டத்துல நஷ்டத்துல நாங்க பங்கெடுக்கிறோமே, கடைசியா எங்களுக்கு கொடுத்துட்டு போற தண்டனை எங்களை பார்த்து பார்த்து நல்லது கெட்டது போறெல்லாம் ஒதுங்கி 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 நிக்கிறாங்களே. உங்களோட வாழ்ந்த கஷ்டத்தை விட அந்த கஷ்டம் தான்ப்பா எனக்கு தாங்க முடியல. எங்களுக்கு ஏன்பா இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்துட்டு போறீங்க? நீங்க இருந்துதான் அந்த கஷ்டம் எல்லாம் இல்லாத போய் அதை விட கஷ்டத்துல விட்டுட்டு போறீங்களே. எங்களுக்கு என்னைக்குப்பா நல்ல ஒரு காலம் வரும்போது அதான் உன்னை பார்க்க முடியாது, உன்னோடு வாழ முடியாது. பாவிதான் எனக்கு ஏங்க இந்த திருமணத்தை செய்யணும்? நான் அப்படி இருந்து விட்டு போக கூடாதா? என்னை ஏங்க உன்னோட சேர்த்து வைக்கணும்? அதான் எட்டடிக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. வேறுபட்டு நின்றாரடி. வேறுபட்டு நின்றாரடி. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த எள் தலைவள் விட்டு விட்டு சென்றானடி என்று வேறு பற்றி நின்றானடி இன்று வேறு பற்றி எட்டடிக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. வேறுபட்டு நீரில் ஆத்திரத்தினிலே நிழலில் அமர்ந்ததிலே நீலா கிணத்தினிலே நிழலில் மரத்தடியிலே நீரில் ஆத்திரத்தினிலே நிழலில் அமர்ந்ததிலே நிழலாடச் செய்தாயையா என்னை நிழலாடச் செய்தாயையா. எட்டடுக்கு மாளிகையில்